ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொருளாதார நிபுணர் ரகுராம் ராஜன் புதனன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகித்து வந்த சுப்பாராவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக பொருளாதார நிபுணர் ரகுராம் கோவிந்தராஜன் புதனன்று பதவியேற்றுக் கொண்டார். மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமையகத்துக்கு பதவியேற்க வந்த அவரை ரிசர்வ் வங்கி துணை கவர்னர் KC சக்கரவர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். ரிசர்வ் வங்கியின் 23வது கவர்னராக பதவியேற்றுக் கொண்டுள்ள ரகுராம் ராஜனுக்கு 50 வயதாகிறது. ரிசர்வ் வங்கி கவர்னர்களில் இளமையானவர் என்ற பெருமைக்குரிய ரகுராம் ராஜன் இதற்கு முன் மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தத்தளிக்கும் சமயத்தில் ரிசர்வ் வங்கி கவர்னராக பொறுப்பேற்றுள்ள ரகுராம் ராஜன் 3 ஆண்டு காலம் பதவியில் நீடிப்பார். கடந்த மே மாதத்திலிருந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 20% சரிவை கண்டுள்ளது. ஆனால் ரூபாயின் நிலையை ஸ்திரப்படுத்த ரிசர்வ் வங்கி இதுவரையில் எடுத்த நடவடிக்கைகள் எந்த பலனையும் அளிக்காத நிலையில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டியது ரகுராம் ராஜனின் மிக முக்கிய பணியாக உள்ளது.